ஸோ வணக்கம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 டிஎன்பிஎஸ்சியில் இந்து அறநிலைத்துறை எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கிறோம். 178வது கேள்வி. ஸோ மாணவர் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் 65, 97, 78, 49, 23, 48, 59, 98. ஸோ இதுதான் இந்த விவரங்களின் வீச்சு என்னென்னு கேட்குறாங்க. வீச்சு ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ரேஞ்சுன்னா ரேஞ்சு வீச்சு மீப்பெரும் மதிப்பு மைனஸு மீச்சிறு மதிப்பு இதுதான் ரேஞ்சு வீச்சுன்னு அர்த்தம். ஸோ இது எது மிகப்பெரிய மதிப்பு? 65, 97, 98 தான் மிகப்பெரிய மதிப்பு. மிகச்சிறிய மதிப்பு 23. ஸோ 98 மைனஸ் 23. 98ல் 23 போனால் 98ல் 23 போனால் 8ல் 3 போனால் 5, 9ல் 2 போனால் 7, 75. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு. இதுதான் வீச்சு. நெக்ஸ்ட்டு 179. 2400க்கு 5% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. அசல் பி கொடுத்துட்டாங்க. 5 ஆண்டுகள் 5% சொல்லிட்டாங்க. ஆர் = 5%. ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம். சிஐ மைனஸ் எஸ்ஐ = பி இன்ட்டு ஆர் பை 100 பவர் என்ன ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும். அப்போ பி என்னது 2400, ஆர் 5% டிவைட் பை 100 பவர் n = 2 ஆண்டுகள். 2400 25 டிவைட் பை 100 பெருக்கல் 100ன்னு எழுதிக்கலாம். இந்த 100ம் இந்த 100ம் 2 0 கேன்சல் ஆகிரும். 25 25 4 25 100 1 நாங்கள் 4 6 நாங்கள் 24. ஸோ வித்தியாசம் 6 ருப்பீஸ் 6. நெக்ஸ்ட்டு 180. 198, 202, 211, 227 என்ற தொடரில் அடுத்த உறுப்பை காண்க. அடுத்த உறுப்பை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ 198க்கும் 202க்கும் என்ன வித்தியாசம்? 198க்கும் 202க்கும் வித்தியாசம் 4. 202க்கும் 211க்கும் வித்தியாசம் 9. 211க்கும் 227க்கு வித்தியாசம் 16. ஸோ 4 4 5 4 5 9, 9ம் ஒரு 7ம் 16. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 4ல் 5 கூட்டினா 9, 9ல் 7 கூட்டினா 16. அப்போ 16ல் 9 கூட்டினா என்ன வரும்? 16 9 எவ்வளோ வரும்? 25 வரும். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ் 25 தான். ஸோ 227 25 கூட்டினா 252. ஸோ 252 தான் ஆன்சர் வரும். 252 தான் ஆன்சர் வரும். கரெக்டு. அது இல்லாமல் இந்த இடத்துல 252 தான் இருக்குது. இது போடவே தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 48, 108, 280க்கு எல்சிஎம் கண்டுபிடி வேண்டியது தான். 48, 108, 280க்கு எல்சிஎம் 2ஆல் 2 4 4 2 8 10 4 2 1 2 4 2 0 மீண்டும் 2ஆல் 1 2 2 4 2 4 7 2 14 7 2 14 0 மீண்டும் 2ஆல் 6 2 12 27 35 மீண்டும் 3ஆல் 2 6 9 27 35 மீண்டும் 3ஆல் 2 3 35 35 2 70 7 7 21 210. இது 210 வரும். இந்த பக்கம் 3 9 2 4 4 2 8 3 24 24 × 3 48 48 ஒரு 24 8 2 72 72 பெருக்கல் 210 மல்டிப்ளை பண்ணால் 0 0 2 7 2 4 2 7 14 0 2 11 5 151 2 0. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 182. 4x + 5y = 83, 3x டிவைட் பை 2y = 21 21 y - x கேட்டுக்கிறாங்க. 1 3 7 3 21 1 2 11 2 22. ஸோ x = 7 y = 11. அப்போ 11 - 7 = 4. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டு. சப்ஸ்க்கு டவுட் தான் போட்டு பார்த்துங்க. உள்ள எங்கள் போட்டால் கரெக்டாக வரும். 4 28 I 11 55 55 28 83 வரும். கரெக்டு தான். 183.
37 1/2 எத்தனை 1/8கள் உள்ளன? 74 74 75 75/2 எத்தனை 1/8கள் உள்ளன? அப்போ 1/8. இது எப்படி எழுதலாம்? 75/2 பெருக்கல் 8/1 எழுதலாம். 1 2 4 2 8. அப்போ 4 75 300. பி ஆப்ஷன் கரெக்டு. 75 75 150 300 கரெக்டு தான். அடுத்துட்டு 184 அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி முறையில் ரூ 24,000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. கூட்டு வட்டி கேட்குறாங்க. 1.5 ஆண்டுகள், இட் மீன்ஸ் வந்து 3/2. நம்மளுக்கு ஃபார்முலா நல்லா தெரியும். அரையாண்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி நமக்கு நல்லா தெரியும். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + 1/2 R/100 பவர் 2n. இது வந்து அரையாண்டுக்கான ஃபார்முலா. இந்த இடத்துல 2 1/2. ஏன்னா அரையாண்டுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா ஆன்சர் கரெக்டாக வரும். என்ன வரும்? அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பி என்ன வந்து பி வந்து 24,000 1 + 1/2 R வந்து 10/100 10/100 2n பவர் 2nக்கு வந்து என்ன வரும்? 2 × 3/2. இந்த 2 2 கேன்சல் ஆகிரும். 10க்கு 10 கேன்சல் ஆகிரும். 10க்கு 10 கேன்சல் ஆகிரும். ஸோ 2 20 இதாகும். ஸோ 2400 1 + 1/20 பவர் 3 ஆகும். அப்போ 2400 21/20 கியூப் ஆகும். இது எப்படி எழுதலாம்? 2400 × 21 21 21 /20 20 20. ஸோ 1 0 1 0 1 0 இங்கே 1 0 1 0 கேன்சல் ஆகிரும். 24,000 100 0 கேன்சல் ஆகிரும். ஸோ அடுத்து 2 இருக்கும். 1 2 12 24 1 2 6 12 1 2 3 6. ஸோ 21 21 441 பெருக்கல் 21 1 1 1 4 1 4 2 2 2. ஸோ 1 6 1 6 8 4 12க்கு 2 மிச்சம் 1 9 2 6 1 9 2 6 1 வருது. ஸோ 3 பெருக்கல் 9 2 6 1 எவ்வளோ வரும்? 3 பெருக்கல் 9 2 6 1 டிவைட் பை 1 3 6 18 கேட்டு மிச்சம் 1 2 6 6 1 7 3 27 27 753 வருது. இப்போ நம்மளுக்கு வந்து அசல் வந்து 24,000 தெரியும். ஸோ இந்த 27 783ல் 24 0 0 கழிச்சிட்டா 3 8 7 7 4 போச்சுன்னா 3 3783. ஸோ 3783 பி ஆப்ஷன் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் 185 A/B = 2:3 B/C = 4:5 C/A என்னென்னு கேட்குறாங்க. A/B = 2/3 B/C = 4/5. இந்த B இங்கே வேறு இருக்குது, இங்கே B வேறு இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை 4ஆலையும் இதை 4ஆலையும் பெருக்கிட்டு என்ன வரும்? 2 8 3 12. மேலேங்களையும் பெருக்கிறதால மதிப்பு மாற போகிறதில்ல. இங்கே 3ஆல் இங்கே 3ஆல் பிரிக்குங்க. 4 12 5 15. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த B 12 இந்த B 12 சமமாக வந்துச்சு. அப்போ C/A இருக்கிறது இது C இது B இது A. அப்போ 15:8. ஓகே, 15:8 A ஆப்ஷன் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு 185 186 6 14 18 38 என்ற ஒவ்வொரு எண்களுடன் எந்த எண்ணை கூட்டினால் ஒரே விகிதாச்சாரம் கிடைக்கும்? எந்த எண்ணை கூட்டினால் ஒரே விகிதாச்சாரம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. இப்போ 1 கூட்டி பாருங்கள் என்ன வரும்? 7 15 வரும். அதெல்லாம் வரவே வராது. ஸோ 2 கூட்டி பாருங்கள். 2 ஆட் பண்ணி பார்த்தோம்னா 6 2 8 16 20 40 வருது. ஒரே விகிதாச்சாரம் தான். 4 எல்லாத்தையும் 4ஆல் இது பண்ணோம்னா 2:4:5:10 வரும். ஸோ எல்லாம் ஒரே சேம் விகிதாச்சாரத்தில் தான் வருது. ஸோ 2 தான் கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு ஏ ஒரு வேலையை A, B இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார். ஏ மட்டும் 12 நாட்களில் தனியே முடிப்பார். பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ ஏ பி சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க? A + Bயின் ஒரு நாள் வேலை வந்து 1/8.
ஏ மட்டும் ஏயின் ஒரு நாள் வேலை ஏயின் ஒரு நாள் வேலை வந்து 1/12. இதிலேருந்து இதை கழிச்சிட்டு வந்துடும். 1/8 மைனஸ் 1/12, 12 மைனஸ் 8, 8 12 96. ஸோ 4/96, 1 நாங்க 4, 2 நாங்க 8, 2 நாங்க 16, 1/24. ஸோ பியின் ஒரு நாள் வேலை ஒரு நாள் வேலை வந்து 1/24. அப்போ அவர் வந்து 24 நாட்களில் முடிப்பார் தலையில் போட்டால். ஸோ அவர் வந்து 24 நாட்களில் முடிப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு 187 188. ஒரு இணைகரத்தின் அடி உயரம் 9 சென்டிமீட்டர், குத்து உயரம் 5 சென்டிமீட்டர். இதுதான் இணைகரம். ஓகேங்களா, இதுதான் குத்து உயரம். குத்து உயரம் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடி உயரம் பேஸ் தான் 9 சென்டிமீட்ரு. ஸோ இணைகரத்தின் பரப்பளவு வந்து அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அடிப்பக்கம் 9, உயரம் 5, குத்து உயரம். அடிப்பக்கம் இன்ட்டு குத்து உயரம் 9 5 45 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, 45. நெக்ஸ்ட்டு 189. ஒரு வட்டத்தின் ஆரம் 20% அதிகரிக்குமானால் அப்போது அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்கும்? வட்டத்தின் ஆரம் இதுதான், ஈக்குவல் டு πr ஸ்கொயரு. 20% அதிகரிக்குதுன்றாங்க. 20% அதிகரித்தா 1.26 மாறும். இங்கே வந்து ஒரு 6 இருக்குது, இது வந்து 1.26 மாறும். அப்போ π × 1.2r ஸ்கொயர் ஆகும். 12 12 144, 144 ஆர் ஸ்கொயர். அப்போ வந்து 1.44. ஓகேங்களா, 1.44 அதிகரிக்குது. அப்போ 44% அதிகரிக்குது. ஸோ 44%. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 1.44 மீனிங் என்னென்னா, இங்கே 1.2ன்னு போட்டுக்கிற பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஆறு இருக்குது, இங்கே 1.2r மாறுது. 0.2%, 20% அதிகரிக்குது. அதான் 0.2%. அதுதான் அதிகரித்தா வந்து 1.44 மாறுது. 2 மாறினா 100% அதிகரிக்குதுன்னு அர்த்தம். 0.44னா 44% அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு 190வது கேள்வி. 15 17 20 20 18 16 25 16 18 20. இந்த பக்கம் வந்து 30 27 18 18 20 25 16 16 20. ஸோ 20 20 20 25. கொடுக்கப்பட்ட எண்ணில் 20க்கான நிகழ்தகவு நிகழ்வெண் காண. ஃப்ரீக்குவென்சி 20 என்னன்னு கேட்குறேன். என்னன்னே கான்செப்ட் புரியல. பட் 7 20 வருது. 1 2 3 4 5 6 7. என்ன ஆன்சர்னு 7 தான் வரும். பார்க்கலாம், வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் போடலாம். ஓகே, தட்ஸ் ஆல்.